உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஃபைலை அப்லோட் பண்ணுறதுலேருந்து அந்த ஃபைலை ப்ரிவ்யூ பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சப்மிஷன் ஸ்டேட்டஸை வியூ பண்ணுற வரைக்கும் கம்ப்ளீட் ப்ரொசீஜரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லாகின் பேஜில் உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் தென் இங்கே கொடுத்துருக்க கேப்சாவை ரீஎன்டர் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்க சப்ஜெக்டோடைய நேம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் அண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஸ்டேட்டஸையும் வியூ பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் எழுத போகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு டேக் டெஸ்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் டெஸ்ட் மீட்டிங்கில் ஜாயின் ஆகிக்கலாம். இங்கே உங்கள் எக்ஸாமினர், அதாவது உங்களை இன்விஜிலேட் பண்ண போகிற ப்ராக்டரோடைய வீடியோவை பார்க்க முடியும். ஜாயின் ஆடியோ பை கம்ப்யூட்டர்ன்ற பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்கள் ஆடியோ உங்கள் ப்ராக்டருக்கு கேட்கும் அண்ட் அவர் பேசுகிறதும் உங்களுக்கு நல்லா கேட்கும். இந்த ஸ்டார்ட் வீடியோவை எனேபிள் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வியூ ஆகாது. இங்கே நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்ததால் எனக்கு எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் வியூ ஆகுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வரப்போவே ஸ்டார்ட் வீடியோ பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டார்ட் டெஸ்ட்ன்ற பட்டன் வியூ ஆகும் அண்ட் தென் உங்களால் கொஷின் பேப்பரை ஓப்பன் பண்ண முடியும். டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ அண்ட் மைக் ரெண்டையுமே ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் கேமராவில் வியூ ஆகிறத இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். இனிஷியலாக மைக் ஆன் பண்ணி உங்கள் ப்ராக்டர் கூட கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ தெரிகிற ஸ்க்ரீனை இந்த பேஜோட எந்த பார்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் நேவிகேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கேமராவில் வியூ ஆகுறீங்களான்றது உங்களுக்கு தெரியும். இந்த பேஜில் 2 ஸ்க்ரால் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று கொஷின் பேப்பரை ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறதுக்கும், இன்னொன்று இந்த பேஜை கம்ப்ளீட்டாக நேவிகேட் பண்ணுறதுக்கும். ஸோ கொஷின் பேப்பரோட ஏதாவது பார்ட் உங்களுக்கு வியூ ஆகலை அப்படின்னா இந்த பேஜோடைய ஸ்க்ரால் பாரை நீங்கள் யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் கொஷின் பேப்பரும் இந்த பேஜோட எண்டும் போகணும்னா நீங்கள் இந்த 2 ஸ்க்ரால் பாருமே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை அப்லோட் பண்ணாமல் நீங்கள் சப்மிட் டெஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வார்னிங் காமிக்கும். ஸோ இந்த பார்ட் ஆஃப் த பேஜில் தான் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களோட கேமரா ஆனில் இருக்கணும். ஸோ நீங்கள் கேமராவில் வியூ ஆகுறீங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேமரா ஸ்க்ரீனை ட்ராக் பண்ணி உங்கள் வியூக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இதை ட்ராக் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக ஃபைல் அப்லோட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் கேமராவில் வியூ ஆகலை நீங்கள் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி கேமரா ஆப்ஷன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சூஸ் ஃபைல் பட்டனை கிளிக் பண்ணதுமே உங்களோட ஃபைல் இருக்கிற டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் போயிட்டு உங்கள் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, உங்கள் ஃபைல் நேமை ஸ்பேஸ் விடாமல் சேவ் பண்ணணும். கடைசியாக அப்லோட் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா 100% அப்லோட் ஆனதும் இந்த பாப்அப் பாக்ஸ் வியூ ஆகும். அண்ட் தென் வியூ ஆன்சர் ஸ்கிரிப்ட் பட்டனை கிளிக் பண்ணதுமே உங்களால் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை ப்ரிவ்யூ பார்த்துக்க முடியும். இங்கே டெமோக்காக இந்த ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணால் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் வியூ ஆகும். அதை ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மறுபடியும் அப்லோட் ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா ஃபைல் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். இங்கே கீழே
அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வியூ ஆகிற அந்த க்ரீன் கலர் லைன் வந்ததுமே நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ சப்மிட் டெஸ்ட் கொடுங்க. இங்கே எஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணதுமே உங்களோட ஃபைல் சப்மிட் ஆயிரும். அதை நீங்கள் இந்த இடத்துல கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸில் செக் பண்ணிக்கலாம். இங்கே உங்கள் ஃபைல் நேம் அண்ட் நீங்கள் அப்லோட் பண்ண டேட் அண்ட் டைமோட வியூ ஆகும். இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே லாக் அவுட் பண்ணிக்கோங்க.